அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் ஆடி 17 இன்று வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காட் காளிகா காளி கோவில். இது உஜ்ஜைனில் இருக்குது. உஜ்ஜைன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. மகாபாரத காலத்தோட தொடர்புடையது சொல்கிறாங்க. சிவபெருமான் பார்வதியோட உடலை தூக்கி ஆடும் பொழுது அவங்களுடைய மேல் உதடு விழுந்த இடமா இது சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா, பெண் பூஜாரிகள் தான் இங்கே பூஜை பண்ணுறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் ஹர்ஷவர்தன இந்த கோயிலை கட்டினதாகவும் அதுக்கப்புறம் இந்த குவாலியர் பரம்பரையில் எடுத்து இதை புனரமைச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய காளி மிகவும் அழகானவங்க, அதிக சக்தி கொண்டவங்க. இங்கே இருக்கக்கூடிய தீபஸ்தம்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது நாகாரா அப்படின்ற கட்டிட அமைப்பில் இதை கட்டியிருக்கிறாங்க. இங்கே காளிதாசன் அப்படின்ற மிக சிறந்த ஒரு கவிஞர் ஆரம்பத்தில் முட்டாளாக இருந்தோம். காளியோட அருள் பெற்று சிறந்த நம்மளோட இந்தியாவில் பாரத்தில் சிறந்த கவிஞராக காளிதாசன் கருதப்படுறார். அவர் எழுதிய மேகதூதம், ரகுவம்சம், அதுக்கப்புறம் சகுந்தலை, இதெல்லாம் சிறப்பான ஒரு நூல்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஷியாமலா தாண்டகத்தில் இந்த அம்மா பற்றி பாடியிருக்கார். விக்ரமாதித்தன் ஒவ்வொரு முறையும் இந்த தாயை தரிசனம் பண்ணி உஜ்ஜை காளி தரிசனம் பண்ணி பல வரங்கள் பெற்றதா ஐதீகமும் கதைகளும் உண்டு, வரலாறுகளுமே உண்டு. ஆக மக்களை நாம் எப்போ உஜ்ஜைன் போனாலும் இந்த தாயை போய் தரிசிப்போம். நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். இந்த அம்மாவுக்கு பூக்களால் சிந்தூரத்தாலும் அலங்காரம் பண்ணுறாங்க. வெள்ளி கவசம் சாத்துறாங்க. நன்றி, வணக்கம்.